ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், முன்னாடியெல்லாம் யூஸ்வலாக நம்ம சுந்தரபாளையாவில் வந்து எக்ஸிட் எடுத்து அங்கேருந்து டுவர்ட்ஸ் வந்து வீக்கோட்டா போவோங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரிகேட்டும் எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெச்சான பைரெட்டிப்பள்ளி ஸ்டெச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம சுந்தரபாளையாவில் எக்ஸிட் ஆகாமல் டுவர்ட்ஸை வந்து சுந்தரபாளையாவை கிராஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பைரெட்டிப்பள்ளிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கேருந்து ட்ரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ரோடு ஒர்க் வந்து எப்படி இருக்குது, அண்ட் இதோட ஃபுல் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து டிரைவை வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ எக்ஸாக்டாக நம்ம பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே NE7 ஃபேஸ் 1 தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒஸ்கோட்டையிலேருந்து சுந்தரபாளையம் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரபாளையம் எக்ஸிட் கிட்ட போயிட்டு ரீச் ஆகிடுவோங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சுந்தரபாளையம் எக்ஸிட் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க சுந்தரபாளையம் இன்டர்சேஞ்சு. ஸோ இங்கிருந்து நம்ம எக்ஸிட் ஆனோம்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சுந்தரபாளையம் டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்டில் போனோம்னா நம்ம வந்து பேத்தமங்கலா போய் ரீச் ஆகலாம். அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் நம்ம ரைட்டில் போனோம்னா நம்ம வீக்கோட்டா போய் ரீச் ஆக முடியுங்க. கைஸ், இப்போ வாங்க நம்ம தி மோஸ்ட் அவைட்டடான ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1க்குள்ளே என்ட்ரி ஆகலாங்க. ஆல்ரெடி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிடுறவங்களுக்கு வந்து தெரியுங்க. நம்ம பெங்களூர் ஒஸ்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம க்ரூசிங் ஸ்பீடில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா ரஃப்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம சுந்தரபாளையம் டோல் பிளாசாவை வந்து கிராஸ் பண்ணிட முடியுங்க. அங்கிருந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணுற இந்த பிராண்ட் நியூ பைரெட்டிப்பள்ளி ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரீச் ஆயிடலாங்க. கைஸ், நான் ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸோட இந்த ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1 சுந்தரபாளையம் டு பைரெட்டிப்பள்ளி ஸ்ட்ரெச்சோட ஃபுல் டீட்டெயிலாக நான் ட்ரோன் வியூவில் ரிவ்யூ பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த சுந்தரபாளையம் இன்டர்சேஞ்சை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் நம்மளுக்கு ஒரு மேஜர் வெஹிக்கிள் ஓவர் பிரிட்ஜ் வந்து கிடைக்குங்க. இதுதான் ஸ்டேட் ஹைவே 95 அண்ட் நேஷனல் ஹைவே 75 பேத்தமங்கலா டு வீக்கோட்டா போகிற ரோடுங்க. அந்த ரோடோட வெஹிக்கிள் ஓவர் பிரிட்ஜ் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. கைஸ், என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த UPI ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. நம்ம சுந்தரபாளையம் டு பைரெட்டிப்பள்ளி போகிற ஸ்டெச் வந்து ஜூனில் லாஸ்ட் வீக் தாங்க பப்ளிக் என்ட்ரிக்காக அலோவ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வர வண்டி எல்லாமே சுந்தரபாளையம் டோல் பிளாசா கிட்ட எக்ஸிட் எடுத்து அண்ட் வீக்கோட்டா டவுன் வழியாக தாங்க சுற்றி போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரபாளையம் எக்ஸிட் எடுக்காமல் டுவர்ட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக பைரெட்டிப்பள்ளி கிட்ட போய் எக்ஸிட் ஆக முடியுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த ஹெவி டிராஃபிக்கான வீக்கோட்டா டவுன் டிராஃபிக்கை பியூராக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சீம்லெஸ்ஸாக நம்ம பைரெட்டிப்பள்ளி வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த வெஹிக்கிள் ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் இங்கேருந்து பைரெட்டிப்பள்ளிக்கு 21 கிலோமீட்டர்ஸும் அண்ட் பலம்னரிக்கு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸும் அண்ட் இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 222 கிலோமீட்டர்ஸும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1ங்க. அதாவது இந்த ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1 வந்து கர்நாடகாவும் அண்ட் வந்து ஆந்திர பிரதேஷும் வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. இந்த ஸ்ட்ரெச்சோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25.4 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஸோ இப்போ நம்ம கர்நாடகாவை கிராஸ் பண்ணி ஆந்திர பிரதேஷ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. நம்ம ஆந்திர பிரதேஷில் என்ட்ரி ஆன கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பார்டர் செக் போஸ்ட் கிடைக்குங்க. இந்த செக் போஸ்ட் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷனலில் இல்லைங்க. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், லாரிஸ் அண்ட் ட்ரக்ஸோட பார்டர் செக் போஸ்ட்டை தாங்க இது இருக்க போகுது. இந்த ரோடோட மெயின் பர்பஸ் அண்ட் இந்த ரோடு டிராவலர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம பெங்களூர் சைடில் இருந்து சித்தூர் ஆர் வேலூர் போனோம்னா நம்ம யூஸ்வலாக NH75 அண்ட் NH69 பெங்களூர் டு திருப்பதி ஹைவே வழியாக போவோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம NE7 வழியாக சுந்தரபாளையாவில் எக்ஸிட் எடுத்து NH75 வழியாக முல்பாகலில் ஜாயின் ஆகி முல்பாகலில் நம்ம ட்ரெடிஷ்னல் ரூட்டான பெங்களூர் டு திருப்பதி ஹைவேல ஜாயின் ஆகி அது வழியாக தாங்க நம்ம சித்தூர் ஆர் வேலூர் போய் ரீச் ஆகும். பட் இப்போ இந்த ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க
பைரெட்டிப்பள்ளி ஸ்டச் வழியா நம்ம எக்ஸிட் எடுத்து அங்கிருந்து NH42 ஆன வி கொட்டா டு பழமநேரி வழியா நம்ம பழமநேரி கிட்ட நம்ம ட்ரெடிஷ்னல் ரூட்டான பெங்களூர் டு திருப்பதி ரூட்டை பிடிச்சி நம்ம ஈஸியா சித்தூர், திருப்பதி, வேலூர் அண்ட் சென்னை போய் ரீச் ஆகிட முடியுங்க. அண்ட் ஆல்சோ சென்னை போறவங்களுக்கு இந்த ரூட் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டுங்க. ஏன்னா புதுசா போட்டிருக்கிற சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம சித்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் காட்பாடி, வேலூர் போகிற வழியில் ஜஸ்ட் சித்தூர்லேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக அனுப்பள்ளி கிட்ட இந்த சித்தூர் டு தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கிருந்து டுவர்ட்ஸ் நம்ம 95 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா நம்ம ஊத்துக்கோட்டை கிட்ட இந்த சித்தூர் டு தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து எண்ட் ஆகுதுங்க. அங்கிருந்து டுவர்ட்ஸ் NH716A வழியா நம்ம ரெட் ஹில்ஸ் அண்ட் நார்த் சென்னைக்கு வந்து போய் ரீச் ஆயிட முடியுங்க. இந்த சித்தூர் டு தச்சூர் எக்ஸ்பிரஸ்வோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கைஸ், இந்த ரோடோட குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா ரோட் சர்ஃபேஸ் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க. அண்ட் லேன் மார்க்கிங்லாம் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரோட்டில் கர்வ்ஸ்லாம் அதிகமாக இல்லாததுனால ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரோட் நல்லா விசிபிலிட்டியாக இருக்குதுங்க. ஸோ தூரத்தில் போகிற வண்டிலாம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுங்க. ஹை ஸ்பீட் க்ரூசிங்க்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே ஒரு சூட்டபிளான எக்ஸ்பிரஸ்வே இருக்குங்க. ஈவன் நம்ம 100 or 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலுமே இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க. அண்ட் ரோட் நாய்ஸும் கேபின்குள்ளே அதிகமாக கேட்கலங்க. ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம என்ஜாயபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரஸ்வே ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஸ்வேவாக இருக்கிறதுனால வில்லேஜ் டிராஃபிக் அண்ட் லோக்கல் கிராசிங்ஸ் எதுவுமே இந்த ரோட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதுங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலும் நம்மளுக்கு அவ்வளோவா கஷ்டமாக ஃபீல் ஆகாதுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் ஒரு நல்ல சாங் கேட்டுட்டு டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சூதிகான ஃபீல் கிடைக்குங்க. இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு 120 கிலோமீட்டர்ஸும் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 100 km/h வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் இந்த ரோட்டில் கிராஷ் பேரியர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சப்போஸ் ஆக்சிடென்ட் எது ஆனாலுமே இந்த ரோடை விட்டு வெஹிக்கிள் வந்து வெளியே போகாதுங்க. அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்டிவ் சைன் போர்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த்ரூ அவுட் இந்த ரோட்டில் எமர்ஜென்சி லேனும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம இந்த எமர்ஜென்சி லேபிளில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா SOS காலிங் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேல நம்ம நைட் டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து விசிபிலிட்டி கிடைக்குங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ்வேல டிரைவ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஓவர் ஸ்பீட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள். லேன் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சீட் பெல்ட்டை கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. என்னதான் ரோடு வந்து ஸ்மூத்தாக இருந்தாலுமே நம்மளுக்கு நம்மளோட சேஃப்டி டிரைவிங் தாங்க ரொம்பவே முக்கியம். பட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைவே அத்தாரிட்டி வெஹிக்கிள் வந்து எப்போவுமே இந்த ரோட்டில் வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரான 1033 கால் பண்ணிங்கன்னா ஹைவே பேட்ரோல் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட பைரெட்டிப்பள்ளி கிட்ட வந்துட்டோங்க. இங்கே உங்களுக்கு ரூட் மார்க்கிங் சைன் போர்டு வந்து பார்க்க முடியுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த ரூட் மார்க்கிங் போர்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த அப்புறமா நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸிட் கிடைக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏரியா எக்ஸிட்டு. ஆமாங்க, இந்த ஸ்ட்ரெச்சில் இந்த பைரெட்டிப்பள்ளிக்கு இன்டர்சேஞ்சுக்கு முன்னாடி தாங்க இந்த ரெஸ்ட் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரோட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ரோட்டில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேல ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வெஹிக்கிளோட ஃபியூலை ஃபில் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட வெஹிக்கிள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டயர் கண்டிஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ்வேல ஏறிட்டீங்கன்னா த்ரூ அவுட் இந்த எக்ஸ்பிரஸ்வே ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த ஒரு பெட்ரோல் பங்க்கும் அண்ட் எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷனும் அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இன்னும் வந்து இந்த எக்ஸ்பிரஸ்வேல ஸ்டார்ட் பண்ணலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ரெஸ்ட் ஏரியா. இன்னும் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து கம்ப்ளீட் ஆகணுங்க. ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இங்கே தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு, ரெஸ்ட் ரூமு, ஃபஸ்ட் எய்டு,
பெட்ரோல் ஸ்டேஷனு அண்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷனோட அமீன்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே இங்கே தாங்க கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இந்த ரெஸ்ட் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரெஸ்ட் ஏரியா வந்து ஃபங்க்ஷனல் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த ரெஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்த உடனே நம்மளுக்கு இந்த பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்சோட எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்குங்க. ஸோ இங்கிருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம டுவர்ட்ஸ் வந்து பைரெட்டிப்பள்ளி போகிற சைடு, அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம சென்னை போகிற சைடுங்க. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெச்சான பைரெட்டிப்பள்ளி டு பங்காரப்பாளையம் ஸ்டெச் வந்து ஆன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அதோட லேட்டஸ்ட் அப்டேட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து அந்த ஒர்க் ப்ராக்ரஸை வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ நான் இப்போ டுவர்ட்ஸ் வந்து இந்த பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட் எடுத்து அப்படியே நம்ம டோல்கேட் கிட்ட போயிட்டு அந்த டோல்கேட் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துலாம் வாங்க. கைஸ், என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூபிஐ ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. கைஸ், நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா? உங்களோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இந்த எக்ஸ்பிரஸ்வேவோட அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம சுந்தரபாளையாலேருந்து ட்ராவல் பண்ணி பைரெட்டிப்பள்ளி டோல் பிளாசா கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதாங்க பைரெட்டிப்பள்ளியோட டோல் பிளாசா. அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க. நீங்கள் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட டோல் காஸ்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டோல் பிளாசாவில் டோல் சார்ஜஸ்லாம் ஃபாஸ்டேக் மூலியமாக தாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபாஸ்டேக்லாம் ஆக்டிவில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம பைரெட்டிப்பள்ளி டோல்கேட்டு கிட்ட வந்து ரீச் ஆகிட்டுங்க. எக்ஸாக்டாக எனக்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. அதாவது சுந்தரபாளையாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட்டுக்கு வரத்துக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரோட்டில் டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சுந்தரபாளையாலேருந்து பைரெட்டிப்பள்ளி வரைக்கும் வர்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த டோல்கேட் வரைக்கும் 26.4 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுங்க எனக்கு. கைஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்த இந்த சுந்தரபாளையா டு பைரெட்டிப்பள்ளியோட ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபுல்லாக ட்ரோன் வியூவில் கவர் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுத்துருப்பேன். இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பைரெட்டிப்பள்ளி டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு இன்டர்சேஞ்ச் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இன்டர்சேஞ்ச் வந்து NH42ங்க. அதாவது வி கோட்டாலேருந்து டுவர்ட்ஸ் வந்து பழமநேரி போகிற ரோடுங்க. இங்கேருந்து டுவர்ட்ஸ் வந்து நம்ம லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம பழமநேரி அண்ட் சித்தூர் போகிற சைடுங்க. அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம அப்படியே ரைட்டில் போனோம்னா நம்ம வி கோட்டா அண்ட் குப்பம் போகிற சைடுங்க. நம்ம இப்போ டுவர்ட்ஸ் வந்து சித்தூர் சைடு டிரைவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பெங்களூர் டு சித்தூர் ட்ராவல் பண்ணுற ஃபுல் டிரைவ் ரிவ்யூவை வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜெகதீஷ். ஹாவ் a nice day. Bye.